Hi guys, இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போறோம்னா டேபிள் ஜாயின்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேபிள் ஜாயின்ஸ்னால் என்னன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த செஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேபிள்னா என்ன, டேட்டானா என்ன, டேட்டா பேஸ்னா என்ன, டேட்டா வேர்ஹவுஸ்னா என்னன்னு பேசியிருக்கோம். ஸோ டேபிள்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ டேபிள்ஸ்னால் என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டேட்டா பேஸ் சூஸ் பண்ணிப்போம். ஸோ இது என்னோட டேட்டா பேஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா மூவி ஸ்கீமாக்குள்ளே நம்ம வந்து 2 டேபிள் இன்செர்ட் பண்ணோம். ஒன்று வந்து மூவிஸு, இன்னொன்று ரேட்டிங்ஸு. ஸோ மூவிஸுன்றது ஒரு இண்டிபெண்ட் டேபிள், ரேட்டிங்கிறது ஒரு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேபிள். ஸோ மூவிஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா மூவிஸ் ரிலேட்டடான டேட்டா எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ரேட்டிங்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மூவிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ரேட்டிங், அந்த மூவியோட ரேட்டிங். ஆனால் மூவிஸ் ரிலேட்டடாக விச் மீன்ஸ் லைக் இந்த படத்தில் யார் நடிச்சிருக்கா, அந்த படத்தோட டேரக்டர் யார், அந்த படத்தோட ஜானர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூவிஸ் டேபிளில் தான் இருக்கும். ரேட்டிங் டேபிளில் ரேட்டிங் ரிலேட்டடாக எல்லா டேட்டாவும் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேபிள், எல்லாமே தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். வாட் இஃப் எனக்கு வந்து இப்போ இந்த பர்டிகுலர் மூவியோட ரேட்டிங் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாயினிங். அதுக்கு அங்கே தான் நமக்கு வந்து ஜாயினிங்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து உருவாகும். ஸோ உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே இப்போ வந்து நான் மூவி டேபிள் போகலாமா. ஸோ ஃபஸ்ட்டு மூவி ஸ்கீமா சூஸ் பண்ணிக்கோங்க. மூவி ஸ்கீமாக்குள்ளே போயிட்டு மூவிஸ் டேபிள் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா மூவி ஐடி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ இங்கே டைட்டில் பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சாரி ஐடி இஷ்யூஸ். ஓகே, மூவி ஐடி 1 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு டாய் ஸ்டோரி, அதோட ஜானர், இது மூணுமே நமக்கு வந்து இங்கே மூவி ஐடி 1ல் இருக்குது. இப்போ இந்த மூவி ஐடி 1 மட்டும் நான் அப்படியே செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு ஷீட்டில் ஒன்று போட்டுடலாமா. புது ஷீட்டை கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு டேட்டா காப்பி பண்ணால அது நீங்கள் பேசிட்டேன். ஸோ நான் கூகுள் ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கலான்னு. ஏதோ ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க, ஒரு எக்ஸசைஸ் தான் அது, எதுனாலும் ஓகே. இப்போ இங்கே போயிட்டு நான் வந்து அந்த டேட்டா காப்பி பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா மூவி ஐடி எம்ஐடியும் வச்சுருக்கேன். மூவியோட நேம் இது மூவி நேம், இது வந்து ஜானர் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸ் டேபிள். இப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் மூவி டாய் ஸ்டோரியோட ரேட்டிங் எனக்கு பார்க்கணும். என்னால் எப்படி பார்க்க முடியும்? என்கிட்ட இந்த டேபிளில் வந்து நான் வேர் கண்டிஷன் எதுவுமே யூஸ் பண்ணாலுமே என்னால் பார்க்க முடியும். ஏன்னா என்கிட்ட இந்த டேட்டாவே இல்லை. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் ஜாயின்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரேட்டிங்ஸ் போகிறேன். ரேட்டிங்ஸில் போயிட்டு டேட்டா ஃபஸ்ட்டு நம்ம ஹிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து
மூவி ஐடி இருக்குது, யூசர் ஐடி இருக்குது, ரேட்டிங் இருக்குது, டைம் ஸ்டாம்ப் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டேபிளில் இருக்குது. ஒரு சும்மா இப்போ இதே மாதிரி நான் ஃபஸ்ட் ரெக்கார்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் ரெக்கார்டு எடுத்துகிட்டு இங்கே வைப்போம். சும்மா பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி, அடுத்து பார்த்தீங்கன்னா மூவி ஐடி, அடுத்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங், இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டாம்ப். இந்த டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா ரேட்டிங் டேபிள் தான் இது, ரேட்டிங். ஓகே, இப்போது இந்த 2 டேபிளுக்கும் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள், மூவி ஐடி. ஓகே, எம்ஐடின்னு கொடுத்துருக்கேன், மூவி ஐடின்னு வச்சாங்க, மூவி ஐடி. ஸோ இங்கே வந்து இப்போ உங்களுக்கு என்ன புரியுது, இங்கே வந்து மூவி ஐடி 1ன்னு இருக்குது, இங்கே வந்து மூவி ஐடி ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் மூவி ஐடி 1ன்னே வச்சுக்கோன்னு பார்த்துக்கோங்க. இப்போ என்ன அர்த்தம்னா இங்கே இருக்க மூவி ஐடி இருக்குல்ல, அந்த மூவி ஐடியோட ரேட்டிங் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த டேபிளில் இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இங்கே மூவி ஐடி 1ல் மூவியை மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த மூவி ஐடி 1 சம்மந்தப்பட்ட ரேட்டிங் எல்லாம் இங்கே இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டையுமே நம்ம வந்து எப்படிங்க ஜாயின் பண்ணுறது? ஜாயின்ஸ்ன்னு சொல்கிறீங்க, எப்படி ஜாயின் பண்ணுறோம்? ஒன்றும் இல்லை, மூவி டேபிளில் மூவி ஐடியும் ரேட்டிங் டேபிளில் மூவி ஐடியும் மேட்ச் ஆச்சுன்னா ஜாயின் பண்ணு அப்படின்னு நம்ம ஒரு கண்டிஷன் எழுத போகிறோம். அதாவது எப்படின்னா பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து செலக்ட் போடுறோம். யூஸ்வலாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணி பக்கத்தில் என்ன பண்ணணும், ஜாயின் மூவி டாட் ரேட்டிங் ஆன். இப்போது இந்த பேர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குல்ல, மூவி டாட் ரேட்டிங்ஸ்ன்ட்டு. என்னால் ஒவ்வொரு தடையும் மூவி டாட் ரேட்டிங்ஸ் டைப் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நான் ஒரு பட்ட பேர் மாதிரி வைக்கிறேன். அதாவது லைக் அலியாஸ்ன்னு சொல்லுவாங்க இது பேர். பக்கத்தில் ஆஸ்ன்னு போட்டுட்டு ஆஸ் ஏ எந்த நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆஸ் பி, அதாவது இப்போ நம்ம எல்லாத்துக்கும் மனுஷங்களுக்கு வந்து பெருசாக ஒரு பேர் இருக்கும், அதை சுருக்கி நம்ம நிக் நேமாக வச்சுப்போம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மகேந்திர சிங் தோனி, எம்எஸ் தோனி அப்படி வச்சுக்கிறோம், தோனின்னு வச்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மாக நம்ம என்ன பேர் வேணாலும் நம்ம வைக்கிறது தான். வச்சுட்டு லைக் ஒரே பேரே வச்சா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ பின்னு வச்சுட்டு இப்போது ஏ டாட் ஏவோட மூவி ஐடி இஸ் ஈக்குவல் டு பி டாட் மூவி ஐடி, அதாவது பியோட மூவி ஐடி ரெண்டுமே மேட்சாக இருக்கிறப்போ பட்சத்தில் எனக்கு ஜாயின் பண்ணி விடு, இல்லைனா அப்படியே அந்த அந்த டேட்டாவே ஜாயின் பண்ணி காட்டாது. ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு ஜாயின் பண்ணி, இல்லைனா வேணாம். இப்போ அதுதான் இங்கே நம்ம கொடுக்குறோம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன்னா எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். யூசர் ஐடி இப்போது எனக்கு ஒரு மாதிரி டேட்டாலாம் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கா, லைக் என்ன திடீர்னு 62, 60, 47, 31 சொல்லிட்டு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்பர். ஸோ ஒன்றும் இல்லை, இதை ஃபுல்லாக நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஆர்டர் பைன்னு ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ ஆர்டர் பைனா என்ன பண்ணணும்னா அதை வந்து லைக் ஷார்ட் பண்ணும். லைக் உங்களோட டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் யூசர் ஐடியில் வச்சே நான் ஆர்டர் பண்ணுறேன். ஸோ ஆர்டர் பை யூசர் ஐடி அங்கேயே வந்துடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி ஓகே, இப்போதைக்கு ஆர்டர் பை யூசர் ஐடி போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ பேர் போட்டு ஓகே. இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னு நான் சொல்லிடுறேன். இது என்ன ஆச்சுன்னா யூசர் ஐடி 2 டேபிள்லையும் இருக்குன்னு சொல்லுது. அப்படியா? ஓகே, எனிவேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 யூசர் ஐடி எப்படி வருது? ஸோ இது பி டேபிளோட யூசர் ஐடி ஃபுல்லாக. ஏ டேபிள், ஓ 2 தடவை நான் ரேட்டிங்ஸே நான் ஜாயின் பண்ணிட்டேன், சாரி. ஸோ மூவிஸ் டேபிள்
அது கூட நான் வந்து ரேட்டிங்ஸ் டேபிளில் ஜாயின் பண்ணணும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டோம்னா மூவிஸ் டேபிள் ஆட் பண்ணாமல் வெறும் ரேட்டிங்ஸையுமே ஜாயின் பண்ணிட்டனால ரெண்டுமே லைக் டூப்ளிகேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணுறப்போ நமக்கு ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி 1 பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷார்ட் ஆகி வந்திருக்கா, கரெக்டாக இப்போ புரியுது. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஏ டேபிள் வந்து என்னென்னா நம்ம மூவிஸ் டேபிள், பி டேபிள் என்னென்னா நம்ம ரேட்டிங்ஸ் டேபிள். இப்போது வந்து யூசர் ஐடி வந்து ஷார்ட் பண்ணி ஸோ ஜாயின் பண்ணி ஃபுல் டேட்டாவே நம்ம ஃபெச் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் யூசர் ஐடி 1க்கு பார்த்தீங்கன்னா மூவி ஐடி 16 வந்துருக்கு. யூசர் ஐடி இப்போ நான் வெறும் யூசர் ஐடி 1 மட்டும் ஃபுல்லாக நான் எடுத்து பார்க்குறேன். அப்படியும் வேணாம். இப்போ நான் இப்போ இங்கே நான் என்ன அச்சீவ் பண்ணணும், இங்கே யூசர் ஐடி நம்ம கன்சிடர் பண்ணணும். மூவி ஐடி தானே நமக்கு, மூவி ஐடி 1ஓட ரேட்டிங் என்னன்னு நான் பார்க்கணும், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், வேர் கண்டிஷன் பார்த்தோமா. ஸோ அதை இங்கே அப்படியே அப்ளை பண்ணலாம். ஏன்னா இப்போ எனக்கு வந்து மூவி ஐடி எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி தான் வந்திருக்கு. எல்லா மூவி ஐடிக்கும் எனக்கு டேட்டா இருக்குது, பிரச்சனை இல்லை. எல்லா மூவி ஐடியும் நம்மக்கிட்ட இருக்குது. எனக்கு இதுலேருந்து எனக்கு தேவையானது ஒரே ஒரு மூவி ஐடி தான். என்ன பண்ணலாம், வேர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வேர் மூவி ஐடி. ஸோ மூவி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த டேபிளில் இருந்து வருதுன்னா ஏ டேபிளில் இருந்து வருது. ஸோ நான் ஏ டாட் மூவி ஐடின்னு வச்சுக்கிறேன். ஏன்னா 2 டேபிள் இருக்கனால எதுக்கும் நம்ம ஒரு ப்ரிகாஷனோட போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 1. இப்போ எனக்கு 1 மூவி ஐடி 1 அதோட டேட்டா மட்டும் தான் எனக்கு வேணும். பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து என்ன இங்கே சொல்ல வராங்கன்னா, மூவி ஐடி 1 அதாவது டாய் ஸ்டோரிக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைக் நிறைய பேர் ரிவ்யூ கொடுப்பாங்களே, ஒரு படத்தை பார்த்துட்டு தான் எவ்வளோ பேர் ரிவ்யூ கொடுப்பாங்க. ஸோ அந்த எல்லா யூசரோட டேட்டாவும் இருக்குது யூசர் வைஸ். ஸோ யூசர் வந்து 2 வந்து எனக்கு இந்த மூவி ஐடி டாய் ஸ்டோரிக்கு வந்து 5 ரேட்டிங் கொடுத்துருக்கான் இந்த டைம் ஸ்டாம்பில். அதே மாதிரி யூசர் வந்து 8 வந்து 5 கொடுத்துருக்கான் இந்த டைம் ஸ்டாம்பில். அந்த மாதிரி நிறைய யூசர்ஸ் இருக்காங்க. நிறைய யூசர்ஸ் அவங்களுக்கு என்னென்ன ரேட்டிங்லாம் தோணுதோ அவ்வளோ ரேட்டிங் மூவி ஐடி 1க்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் சிம்பிளாக நான் வந்து இங்கே காட்டுறேன். இப்போ என்ன நம்ம இங்கே பண்ணியிருக்கோம், மூவிஸ்ன்ற ஒரு டேபிள், அதோட லைக் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரைமரி கீன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரைமரி கீ இந்த கான்செப்ட் நான் எடுத்து வரேன். இப்போ இது உங்களுக்கு சிம்பிளாக இந்த ஜாயின் சொல்லிடுறேன். மூவி ஐடி மூவிஸ்க்கு, அதே மாதிரி ரேட்டிங்ஸ்லேயும் நம்மக்கிட்ட மூவி ஐடி இருக்கா, அவ்வளோதான். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரைமரி அண்ட் ஃபாரின் கீ ரிலேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் என்னோட ப்ரைமரி டேபிள். மூவியோட ரேட்டிங் தான் நான் பார்க்க போகிறேன். அப்போ இங்கே வந்து என்ன காலம் இருக்குது, மூவி ஐடி. இதே காலம் வந்து அடுத்த டேபிள்லையும் இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கு பேர் தான் ரிலேஷன்ஷிப், லைக் ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மேட்சிங் காலம்ஸ் வச்சு தான் இந்த டேபிளையும் நம்மளால் ஜாயின் பண்ண முடியும். ரெண்டுமே எங்கே மேட்ச் ஆகுதோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் ஜாயின் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேஸ் டேபிளில் ப்ரைமரி கீ இருக்கணும், ப்ரைமரி கீன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஜாயின் பண்ண போகிற டேபிளில் சேம் காம்பினேஷனில் லைக் இதே டேட்டா மாதிரி இன்னொரு டேட்டா இருக்குங்களா, அதுக்கு பேர் வந்து ஃபாரின் கீ சொல்லுவாங்க. அதாவது இப்போது இங்கே ஜாயின் பண்ண போகிறேன். இங்கே லைக் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண போகிற டேபிள் ப்ரைமரி கீங்க, செகண்ட் ஜாயின் பண்ண டேபிள் ஃபாரின் கீ. இப்போதைக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரி கீ அப்படின்னா என்னன்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரைமரி கீனா பெரிய கான்செப்ட்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நான் மூவிஸ் டேபிளே எடுத்துக்கிறேன்னு இப்போதைக்கு இதை இந்த டேட்டாவை நான் நோட் பண்ணிடுறேன். மூவிஸ்க்கு போகலாமா. இப்போதைக்கு நான் செகண்ட் டேபிளான ரேட்டிங்ஸை இப்போதைக்கு நான் ஹைட் பண்ணியிருக்கேன்.
இதை மட்டும் எடுப்போமா, இங்கே பாருங்களேன், மூவிஸ் ஐடி காலம் இருக்குது. இதுதான் நான் வந்து மூவிஸ் டேபிளோட ப்ரைமரி கீன்னு சொன்னேன். மூவிஸ் ஐடி இருக்கா, மூவிஸ் ஐடி எங்கேயாவது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கா? இப்போ டாய் ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 2-3 டாய் ஸ்டோரி உள்ளே இருக்க சான்ஸ் இருக்குது. இல்லை இந்த இந்த அட்வென்ச்சர், அனிமேஷன், சில்ட்ரன் இந்த மாதிரி நிறையா காலம்ஸ் வந்து நம்ம நிறையா டேட்டா வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. ஆனால் மூவிஸ் ஐடி பார்த்தீங்கன்னா யுனிக்காக இருக்கும், லைக் திரும்ப ரிப்பீட்டே ஆகாது. இதுலேருந்து என்ன தெரியுது, எந்த ஒரு காலமை யூஸ் பண்ணேன்னா என்னால் தனியாக ஒரே ஒரு ரெக்கார்டு அப்படியே துண்டாக வெளியே எடுக்க முடியுமோ அதுதான் ப்ரைமரி காலம், ப்ரைமரி கீன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா சில டேபிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 காலம் சேர்ந்தாப்புல வரும் அந்த ப்ரைமரி கீ, அதனால் காலம்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்போதைக்கு இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், வேர் மூவி ஐடி இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டேன்னா எனக்கு ஒரே ஒரு ரோ மட்டும்தான் வரும். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு ரோ மட்டும்தான் வரும். என்னால் துண்டாக ஒரு ரோவை பிக் பண்ண முடியும் ஒரே ஒரு காலம் யூஸ் பண்ணி, லைக் ஒரே ஒரு கீ, அதுக்கு பேர் காலம்னு நான் சொல்ல முடியாது. இந்த டேட்டா செட்டில் இந்த காலம்னு வச்சுக்கலாம், மூவி ஐடின்னு. இந்த காலம் அப்படியே நான் யூஸ் பண்ணி என்னால் ஒரு ரோ அப்படியே துண்டாக தூக்க முடியும் இல்லையா? ஸோ அதுக்கு பேர் தான் ப்ரைமரி கீ. ஸோ ஃபாரின் கீனா என்னன்னு பார்ப்போம். இப்போ இதே மூவி ஐடி இருக்குல்ல, இதே மூவி ஐடி நேம் தாங்க. இப்போ நம்ம வந்து ரேட்டிங்ஸ் போவோமா, இப்போ ரேட்டிங்ஸ் டேபிளுக்கு போகிறேன். இதே மூவி ஐடி ஒன்று தான் நான் அடிக்க போகிறேன். இங்கே எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வருது மூவி ஐடி ஒன்றுக்கு, கரெக்டுங்களா? முன்னாடி கொண்டு வந்து ஸோ இதோ இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது, கரெக்டுங்களா? அப்போ இங்கே வந்து இது ப்ரைமரி கீனா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இங்கே வந்து இது ஃபாரின் கீ, அதாவது இந்த கீ தான் நம்ம 2 டேபிளையும் ஜாயின் பண்ண உதவுற கீக்கு பேர் தான் ஃபாரின் கீ. ஸோ வெளியே இருந்து ஒரு டேபிள் உள்ளே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த கீ வந்து ஹெல்ப் பண்ணுதோ அதுதான் ஃபாரின் கீ. இங்கே வந்து இந்த மூவி ஐடி. ஸோ ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இதுக்கு பேர் என்ன, 1-to-many ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே மூவி டேபிள்லேருந்து ஒரே கீ, ஒரே ஐடி 1, ரேட்டிங் டேபிளில் பாருங்கள், டேபிளில் 1-1-1-1-1-1 நிறைய ரோ இருக்குது. ஸோ இந்த ஒரு ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டிங் டேபிளில் இருக்க பல ரெக்கார்டோட மேட்ச் ஆக போகுது. ஸோ இந்த ஒரு ப்ரைமரி கீ வந்து இங்கே இருக்க பல லைக் ரெக்கார்ட்ஸோட மேட்ச் ஆக உதவுது. அப்போ இதுனா 1-to-many ரிலேஷன்ஷிப், இதுக்கு பேர் தான். ஸோ ஒன்று நிறையா கீ ரெக்கார்டோட ஜாயின் ஆகுது, ஓகேங்களா? இதுதான் 1-to-many. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், லைக் ப்ரைமரி கீனா என்ன, ஃபாரின் கீனா என்னன்ட்டு. லைக் இந்த மொத்த ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் இது மாதிரி இன்னும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது இந்த ஜாயினிங் கண்டிஷன்ஸில். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கோம். பாய்.